வெல்கம் ஃப்ரம் வெற்றி களஞ்சியம் ட்ரெய்னிங் சென்டர். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, 2008 கொஸ்டின் பேப்பர் பத்தி பார்த்துருக்கோம். இப்ப 2009ல பிசி எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சோழ மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எதுன்னா புலி. இதேபோல சேர மன்னர்களின் கொடியில என்ன இருக்கும் அப்டின்னா, வில் இருந்தது. பாண்டிய மன்னரோட கொடியில மீன் பொறிக்கப்பட்டிருந்தது. கொஸ்டின் 2 யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்னன்னா, புறநானூறு. அடுத்த கொஸ்டின் 3 திருகடுகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா நல்லாதனார். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, திருக்கடிகம் எந்த நூல்களில் ஒன்றுன்னா, 10 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் 4 ராமலிங்க அடிகள் பாடிய பாடலின் தொகுப்பின் பெயர் என்னன்னா, திருவருட்பா. ராமலிங்க அடிகள் பாடிய பாடலின் தொகுப்பு திருவருட்பா. கொஸ்டின் 5 கிறிஸ்துவ கம்பர் என்ற புகழப்படுவர் யாருன்னா, எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை. கொஸ்டின் நம்பர் 6 தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 5. கொஸ்டின் 7 மனிதன் அறிந்த முதல் உலோகம் எதுன்னா, செம்பு. ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்க கொஸ்டின் அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 8 சிந்து சமவெளி நாகரிகம் காலம் என்னன்னா, கிமு 3250லிருந்து கிமு 2750 வரைக்கும். இப்ப வந்து கிமு பயன்படுத்துறது இல்ல. பொது ஆண்டுக்கு முன்பு அப்படி சொல்லி பயன்படுத்துறாங்க. கொஸ்டின் நம்பர் 9 வந்து இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா, மெகஸ்தனிஸ். இவரு யாருடைய காலத்தை சார்ந்தவர் அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியரோட காலத்தை சார்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 10 காந்தியடிகள் தண்டி என்ற இடத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திய வருடம் என்ன அப்படின்னா, 1930. கொஸ்டின் நம்பர் 11 சுயராஜ்யம் எனது குறிப்புரிமை. அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யாருன்னா, நம்ம பால கங்காதர திலகர். கொஸ்டின் நம்பர் 12 இந்தியாவின் முகலாய ஆட்சியின் பொற்காலம் என்று கருதப்படுவது யாருடைய காலம்னா, ஷாஜகான் காலம். முகலாயர் ஆட்சியின் பொற்காலம் சொன்னா ஷாஜகானோட காலம். பொதுவா இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, குப்தர்களோட காலம் தான் பொற்காலம். 13த் கொஸ்டின் குடவோலை தேர்தல் முறை யாருடைய ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டது அப்படின்னா, சோழர் காலம். யாருடைய ஆட்சி காலத்தில் குடவோலை முறைய பத்தி கல்வெட்டுல செதுக்கணும் அப்படின்னா, பரந்தங்க சோழனோட காலத்துல தான் செதுக்கியிருக்காங்க. 14த் ஒண்ணு குழந்தை தொழிலாளர் முறை தடுப்புச் சட்டப்பிரிவு என்ன அப்டின்னா, பிரிவு 23 தான் தடுப்புச் சட்டப்பிரிவு. கொஸ்டின் நம்பர் 15 மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக செயல்படுகிறதுன்னா, 3 அங்கங்களாக செயல்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 16 எதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா, மொழியின் அடிப்படையில தான் இந்தியால மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருது. மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்டின்னா, நம்ம ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 17 ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி காலம் என்னன்னா, 6 ஆண்டுகள் தான். ராஜ்யசபாக்கு 6 ஆண்டுகள் தேவை. சரிங்களா? 18 தீண்டாமையை ஒழிக்கும் விதி என்னன்னா, விதி 17. 9த் ஒன் 19த் நமது முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா, குடியரசுத் தலைவர். 20த் நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரத்தை செயல்படுத்துவது உச்சநீதிமன்றம் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 சூரிய குடும்பத்திலேயே உருவில் மிகச் சிறிய கோள் எது அப்டின்னா, புதன் தான். கொஸ்டின் நம்பர் 22 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது அப்டின்னா, 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படுது. கடைசியா எப்ப எடுத்தாங்கன்னா, 2011ல எடுத்தாங்க. அப்ப 2021ல எடுக்கணும். ஆனா, கொரோனாவின் காலத்தினால எடுக்க முடியல. இப்ப அதுக்கான வழிய பார்த்துட்டு இருக்காங்க. 23 கொஸ்டின் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவதுன்னா, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 24வது கொஸ்டின் 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் எதன் முன்னுரிமை அளிக்கப்படு தொழில் வளர்ச்சிக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. 25த் தமிழ்நாட்டில் பொருட்களை கிடைக்கப்பெறும் டெல்டா பகுதி எதுன்னா, காவேரி. அடுத்து 26 இந்தியாவில் முதலில் துவங்கப்பட்ட ரயில் வண்டி பாதை எங்க அப்டின்னா, மும்பை டூ தானே. எப்ப அப்டின்னா, 1853ல மும்பை டூ தானே வந்து தொடங்குனாங்க. 27த் இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அட்சரேகை என்னன்னா, கடகரேகை. இது என்ன இந்தியாவை இரு சமமாக பிரிக்கும் அட்சரேகைன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்பாங்க. 28 மழைத்துளி கோள வடிவத்தை பெற காரணம் என்னன்னா, பரப்பு இழுவிசை. அதனால தான் கோள வடிவத்த மழைத்துளி பெறுகிறது. அடுத்து 28 29 எக்ஸ் கதிர்கள் எதன் வழியே செல்லாது அப்டின்னா, மரம் வழியா வந்து எக்ஸ் கதிர்கள் செல்லாது. அடுத்து 13த் ஒண்ணு. தூரப்பார்வை சரி செய்ய பயன்படுவது எதுன்னா, குவி லென்ஸ். எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்டின்னு சொல்லி. கிட்ட பார்வைய சரி செய்யறதுக்கு குழி லென்ஸ், தூர பார்வைய சரி செய்யறதுக்கு குவி லென்ஸ் பயன்படுத்துவோம். அடுத்து 31 நேர்மின் வாயு கதிரையை கண்டறிந்தவர் யாருன்னா, கோல்ட்ஸ்டீன். அடுத்து வந்து எதிர்மின் வாயு யார் கண்டறிஞ்சா அப்டின்னு பார்த்தா, ஜே.ஜே. தாம்சன் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து 32 லிம்சால் கோடுகள் எதன் பக்கவாட்டில் குறிக்கப்பட்டிருக்கும்னா, கப்பல். இப்ப வரைக்கும் இந்த கொஸ்டின்லாம் திரும்பி திரும்பி ரிப்பீட்ல கேட்டுட்டே இருக்காங்க. இதுல நெறைய கொஸ்டின் பார்த்தா ரிப்பீட்டட் கொஸ்டினா தான் இருக்கும். இப்ப வரைக்கும் இதுலருந்து ஒரு 3 கொஸ்டினோ, 4 கொஸ்டினோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா இத நீங்க பார்த்துட்டீங்க அப்டின்னா, இதுலருந்து ஒரு 4 கொஸ்டினோ, 5 கொஸ்டினோ எக்ஸாம்க்கு வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 33 சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுன்னா, புதன். அடுத்து 34
திரவ நிலையில் ஒரு உலோகம் எதுன்னா, பாதரசம். திரவ நிலையில இருக்கும். அதான் உலோகமா இருக்கும். அது என்னன்னா, பாதரசம். 35th பொட்டாசியத்தின் குறியீடு கே. 36 கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது அப்டின்னா, HF ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். அதனால தான் வந்து கண்ணாடி பாதிக்கப்படுகிறது. 37 இரும்பு துருப்பிடித்ததுக்கு தேவையானது என்னன்னா, ஆக்ஸிஜனும், நீரும் தேவை. இது 2ம் இருந்ததுன்னா, இரும்பு வந்து துருப்பிடிச்சிரும். 38 ரத்தத்தின் பிஎச் மதிப்பு எவ்வளோன்னா, 7.3லேருந்து 7.5 வரைக்கும். அதான் வந்து ரத்தத்தோட பிஎச் மதிப்பு. அதாவது 7க்கு குறைவாக இருந்தா அது அமிலம், 7க்கு மேல இருந்தா அது காரம். சரியாக 7 இருந்தா அது சமநிலையில இருக்கு. இப்ப 7க்கு மேல இருக்கு. அப்ப இது காரத்தன்மை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஎச் மதிப்ப இப்படிதான் நம்ம அளவிடணும். 39த் வந்து மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா, CH4 14த் ஒண்ணு. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் என்னன்னா, HIV. HIV தான் எய்ட்ஸ் நோய உண்டாக்குது. 41 மீனில் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து எதுன்னா, புரதம். 42 இரத்த தட்டை அணுக்கள் எதில் உருவாகிறது? எதில் உதவுகிறது? 42 இரத்த தட்டை அணுக்கள் எதில் உதவுகிறதுன்னா, இரத்த உறைதல். 43 கரப்பான் பூச்சியின் இருதயம் எத்தனை அறைகளை பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 13 அறைகளாக கரப்பான் பூச்சி இத பத்தி விலங்குகள இந்த மாரி நெறைய பிரிஞ்சிருக்கும். அதுவும் நம்ம என்னன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். 44 ஒலியை அளக்கும் அலகு எதுன்னா, டெசிபல். இது வந்து காதுல கேட்கிற ஒலி. 45 மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா, 206. 46 ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று குவித்த வீரம் பொருந்திய அரசனின் வெற்றிச் சிறப்பை புகழ்ந்து பாடும் நூல் எதுன்னா, பரணி. பரணில தான் போர்க்களத்துல 1000 யானைகளை வென்ற மன்னனோட வீரத்த பத்தி பாடுவாங்க. 47 பொழில் என்பதன் பொருள் என்னன்னா, சோலை. 48 அழகின் சிரிப்பு எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னா, பாரதிதாசன். வேற என்ன எழுதியிருக்காங்கன்னா, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, தமிழ் இயக்கம் சொல்லி நெறைய நூல்கள எழுதியிருக்காரு. 49 கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தன அப்டின்னா 6. 15 இளங்கோவடிகளின் காவிய பெண்மணி யாருன்னா, கண்ணகி. 50 கொஸ்டின் பார்த்திருப்போம். இது எல்லாமே 2009ல நம்ம பிசி எக்ஸாம்ல கேட்ட எல்லா கொஸ்டினும். இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு முறை கண்டிப்பா இந்த கொஸ்டின நீங்க பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்ல போனீங்க அப்டின்னா, கண்டிப்பா இதுலருந்து நெறைய கொஸ்டின் இந்த மாடல்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாங்க் யூ.